மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் கழிவுகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு அரசு துணை போகிறது. நாகர்கோவிலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகர்கோவிலில் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்க நிர்வாகிகளின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் அதன் தலைவர் சங்கரன் கூறும்போது, தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அனுமதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதிக்காமல் கடைகளுக்கு திடீரென்று அதிகாரிகள் சென்று எந்த காரணமும் கூறாமல் பிளாஸ்டிக் இருந்ததாக கூறி பறிமுதல் செய்து கடைகளுக்கு சீல் வைக்கின்றனர். இது வணிகர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சிறு வணிகர்கள் செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் அத்தனையும் மறுசுழற்சி செய்யக்கூடியவை. மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் விலை போகக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யும் சிறு வணிகர்களை அரசாங்கம் பிளாஸ்டிக் பெயரை சொல்லி அவர்களது வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது. ஆனால் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் கழிவுகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை காப்பாற்றவும் அதை எரிக்கவும் அரசாங்கமே துணை போவதுடன் சிறு நிறுவனங்களை தொடர்ந்து அபராதம் விதித்து வருகின்றனர். சிறு வணிகர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். சிறு வணிகர்களின் மீது அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் கூறினார். அதிகாரிகளின் சார்பாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் அதை ஊடகங்கள் வாயிலாக அரசுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகின்றோம். என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், மற்ற மாவட்டங்களில் அனுமதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களையும் இங்கு நாகர்கோவில் மாவட்டத்தில், முக்கியமாக நாகர்கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அனுமதிக்காமல் கடைகளுக்கு திடீரென்று ஒரு 5-6 அதிகாரிகள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் திபு என்று உள்ளே நுழைகிறார்கள். எதுவும் பேசாமல் அந்த கடைகளில் இருக்கும் பொருட்களை எல்லாம் எடுத்துவிட்டு உடனடியாக கடைகளுக்கு சீல் வைக்கிறார்கள். சரி, நீங்கள் என்னென்ன பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் என்று கேட்கும்போது எதுவுமே அதற்கு பதில் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். இது வணிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுகிறது. அவர்கள் சட்டத்துக்குட்பட்டு இந்தந்த பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள், இது தடை செய்யப்படாத பொருட்கள் என்று வகை பிரித்து, தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா பிளாஸ்டிக் பொருட்களை அள்ளுவதும், உடனடியாக கடைக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் நோட்டீஸ் அனுப்பாமல் அவர்கள் கடைகளுக்கு சீல் வைப்பதும் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றது. அதாவது நாகர்கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் ஒரு தனி நாடு கிடையாது. அதை சுற்றி பல மாவட்டங்கள், பல மாநிலங்கள் இருக்கிறது. இங்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள், போகிறார்கள், இருக்கிறார்கள். இங்கு பல்வேறு வழிகளில் உள்ளே பிளாஸ்டிக் வந்து கொண்டுதான் இருக்கிறது, புழக்கத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாகர்கோவிலில் மட்டும் இருப்பவர்கள் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. அதாவது 31/1/2024 பிளாஸ்டிக் தடை சம்பந்தமாக சென்னை அதாவது பிளாஸ்டிக்கில் 2 வகையாக இருக்குது. மறுசுழற்சி செய்யக்கூடியது, இன்னொன்று மறுசுழற்சி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த சிறு வணிகர்கள் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே மறுசுழற்சி செய்யக்கூடியது. அவர்களுக்கும் மறுசுழற்சி செய்ய முடியாததுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது போன்ற சூழ்நிலையில் எங்கள் சங்கம் என்ன பண்ணுச்சு, சென்னை மாநகராட்சிக்கு மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் எவ்வளோ வருது, சென்னை மாநகராட்சிக்கு மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கில் எவ்வளோ வருதுன்ற விவரத்தை கொடுங்கன்னு நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டோம். அதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்னென்னா, மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கள் எதுவுமே எங்களுக்கு வர்றதில்லை. அந்த குப்பை சேகரிப்பவர்களே அதை சேகரித்து அவங்க ஒரு கிலோ இவ்வளோ விலைக்குன்னு வெளியிலேயே வித்துடுறாங்க. இதை நாங்களும் அனுமதிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்குகளை கிட்டத்தட்ட 3000 ரூபா செலவு பண்ணி நாங்கள் குறிப்பிட்ட சிமெண்ட் நிறுவனங்களுக்கு எங்கள் காசு ஒரு டன்னுக்கு 3000 ரூபா செலவு பண்ணி அனுப்பி அங்கே சிமெண்ட் உலைகளை எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எதனால் சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், விலை போகக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யும் சிறு வணிகர்களை அரசாங்கம் பிளாஸ்டிக்கின் பெயரை சொல்லி நசுக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது.
ஆனால் இன்னொரு பக்கம் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்குகளை தயாரிக்கும் பெருநிறுவனங்களை காப்பாற்றவும் அதை எரிக்கவும் அரசாங்கமே துணை போய்கொண்டு சிறு நிறுவனங்களை இவர்கள் தொடர்ந்து தொல்லைப்படுத்தி அவர்களுக்கு அபராதம் விதிப்பது, சீல் வைப்பது என்றது இந்திய சட்டத்தின்படி ஒரு தனிநபருடைய உரிமையை பாதிக்கக்கூடியது. சிறு வணிகர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சிறு வணிகர்களை எந்த காரணத்துக்கு கொண்டும் இனிமேல் இதுபோல் துன்புறுத்தக்கூடாது, அவர்கள் கடைகளுக்கு சீல் வைக்கக்கூடாது, அபராதம் விதிக்கக்கூடாது என்பது எங்களுடைய முக்கியமான வேண்டுகோள், கோரிக்கை. இது உடனடியாக நம்முடைய நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் பின்பற்ற வேண்டும் என்பது எங்கள் பணிவான வேண்டுகோள். என்னுடைய பேர் சங்கரன், தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தின் தலைவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.